இப்போ இந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அதிலிருந்து கீழ 1/4 இன்ச் வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த 8 இன்ச்ச நான் இங்கிருந்து எ எப்படி மார்க் பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி டேப் வச்சுட்டு நீங்க 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. 8 இன்ச்ச மார்க் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ் குடுக்கணும். ஸோ இந்த இடத்துல 1 1/2 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் குடுத்துருந்தோம் இல்லையா? அதே 1 1/2 இன்ச்ச இங்க உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மேல 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெய்ட்டா இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதனுடைய சென்டர் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். ஸோ, அதுக்காக டேப்ப இந்த மாதிரி 2 பாயிண்ட்டும் ஒண்ணா வர மாதிரி டேப்ப வச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்டிங் பண்ணி, அதனுடைய சென்டர் பாயிண்ட்ட வந்து நீங்க குறிச்சுக்கோங்க. இப்படி குறிச்சுட்டீங்களா? பாருங்க. இந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த பாயிண்ட்டும், கீழ 1/4 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த பாயிண்ட்டும், இதனுடைய சென்டர். இப்படி 3ம் ஒண்ணா வர மாதிரி வச்சுட்டு, நம்ம ஒரு கர்வ் மாரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கர்வ் ஸ்கேல அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு, இந்த 2 பாயிண்ட்டையும் ஒண்ணா வர மாதிரி வச்சுட்டு, ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வளைவு போட்டாச்சு. ஸ்லீவ் உடைய வளைவு நம்ம ட்ரா பண்ணியாச்சு.